குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஐம்கார ரீம்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓம்காரமர்ம பிரதிபாதினிभ्यां நமோ நமः. ஸ்ரீ குருபாதுகாभ्यां நமோ நமः. ஸ்ரீ குருபாதுகாभ्यां. ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. வாச்சரணம். இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். குரு பூர்ணிமா நன்னாளில் உத்தவ கீதையிலிருந்து சில துளிகள். உத்தவ கீதையில் 24 குருமார்களை பற்றி சொல்லப்படுகின்றது. இதில் நான் இன்று பேச விரும்புவது 5 குருமார்களை பற்றி. அவை பஞ்சபூதங்களாகிய பூமி, காற்று, ஆகாசம், நீர், நெருப்பு. முதல் குரு பூமி. நல்லதையும் கெட்டதையும் தாங்கிக் கொண்டு நாம் அதை மிதிக்கிறோம், தோண்டுகிறோம், அவஸ்தைப்படுத்துகிறோம். ஆனாலும் அது எதையும் குறை கூறாமல் நம்மை தாங்குகிறது, நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றது. இதிலிருந்து நாம் கற்கும் பாடம் பொறுமையுடன் பிறர்க்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் உறுதியுடன் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்டெபிலிட்டி. இரண்டாவது குரு காற்று. பற்றின்மை, டிட்டாச்மெண்ட். காற்று எல்லா இடத்திலும் பரவி வருகிறது, பரவி உள்ளது. எல்லாவற்றையும் தொடுகிறது, ஆனால் எதிலும் பற்றில்லை. பாடம் உலகில் வாழ வேண்டும், ஆனால் ஆசைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மனசை லேசாக வைத்திருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். காற்றை போல வாழ்க்கையில் சுதந்திரமாகவும் பற்றின்மையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது குரு ஆகாசம். அகன்ற மனசு, மெக்னானிமிட்டி. ஆகாசம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி துக்கம், சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானது என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம் ஆன்மா ஆகாசம் போல தூய்மையானது, நிலையானது. மேகம் வந்து போகும், ஆனால் ஆகாசம் நிலையானது. ஆகாசம் நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உயர்ந்த நிலையை உணர்த்துகிறது. நீர். நான்காவது குரு. புண்ணியம் செய்தவர்கள், பாபம் செய்தவர்கள் மற்றும் சாதாரண மனிதர்களையும் நீராடல் மூலமாக எப்படி புனிதமடைய செய்கின்றதோ அதே போல் நாமும் நம்முடன் சேர்பவர்களையும் புனிதப்படுத்த வேண்டும், பாகுபாடின்றி. ஐந்தாவதாக நெருப்பு. நெருப்பு போல் நாமும் நம் அக இருள் அனைத்தையும் அகற்றி ஒளியாக மாற்றுவோம். துன்பங்களை ஞானமாக மாற்ற வேண்டும். குரு என்றால் இருளை அகற்றி ஒளி தருபவர். இந்த ஒளியை மனித குருவிடம் மட்டுமன்றி இயற்கையிடமிருந்தும் பெறலாம். அவற்றை உணர்ந்து வாழ்வதே குரு பூர்ணிமாவின் உண்மையான அர்த்தம். இயற்கையை போற்றி இனிதாக வாழ்வோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நன்றி, நமஸ்காரம்.